இன்றைக்கி நல்லா சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன். என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைப்பழம் கேழ்வரகு மாவு வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு முந்திரி பருப்பு, தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பாதாம் பருப்பு, வாழைப்பழம் 2 பச்சை வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 முட்டை, நெய், வெள்ளை எள்ளு, பொட்டுக்கடலை இதெல்லாம் ரெடியாக வச்சாச்சு. அவ்வளோதான். அந்த 2 வாழைப்பழத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. உடச்சி ஊற்றிட்டு அதிலே ராகி மாவையும் கொட்டி ஒரு சுற்று விட்டுட்டேன். அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுப்பில் வானலில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டாச்சு. நெய் விட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன்ல பாதாம், முந்திரி, தேங்காய் இது எல்லாத்தையும் ஒரு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதக்கி போட்டால் நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா வெந்தும் இருக்கும். இது போண்டா போடுறதுக்கு இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்காது. அப்படியே போண்டா மாதிரி போட்டு சாப்பிட்டா. அதே பொட்டுக்கல்லையும் போட்டு வதக்கியாச்சு. பொட்டுக்கல்லை வதங்கினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் இந்த வதக்கின பொருளெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளை எள்ளு இருக்குல்ல அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அது ஏன்னா அடுப்பு பற்ற வச்சுட்டு எரியும் போது கொட்டினோம்னா அது கருகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமேல்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். 2 கிண்டு கிண்டிட்டு அதுலேயே உலர்ந்த திராட்சை இருக்குல்ல அதையும் ஒரு 5 திராட்சையை போட்டு நல்லா அந்த எள்ளோடையே வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் வதக்காமலே நம்ம மாவில் நேரடியாக போட்டோம்னா அவ்வளோக்கா அது டேஸ்ட்டு கிடைக்காது, வதங்காது. ஏன்னா சீக்கிரம் வேகாது. இந்த திராட்சையும் கொட்டியாச்சு, அது நல்லா வதங்கட்டும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கிண்டிட்டு அதே நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா 2 கிண்டிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதை கிண்டிட்டு அதுலேயே இந்த அரைச்சி வச்சுருக்கேன்ல முட்டை, கேழ்வரகு மாவு, வாழைப்பழம் அதையுமே இதில் ஒன்றா ஊற்றி அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு நல்லா கிண்டிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும். எல்லாம் இப்போ தண்ணி மாதிரி இருக்குது ஊற்றும் போது. அதனால் நல்லா கொஞ்சம் ஈரலாகட்டும். இந்த மாவு எல்லாம் வெந்துடும், ராகி மாவுலாம் கொஞ்சம் வெந்துடும். வேகாத இருந்தாக்கா நம்ம போண்டா போட்டோம்னாக்கா உள்ளே இருக்கிறது வேகாது. அதனால் நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு கொஞ்சம் இறுகிடுச்சு பாருங்கள். அது இறுகினா தான் தொயன்னு இருக்காது, இல்லைன்னா லூஸாக இருக்கும் ரொம்ப. நம்ம ஸ்பூனால் எடுத்து போடும்போது லூஸாக இருக்கும். அதில் கொஞ்சம் சோடா உப்பு போட்டாச்சு. சோடா போட்டு 2 கிண்டிட்டு அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே இறுகலாக இருக்குது பாருங்கள், நல்லா வதக்கினதுமே. ஸ்பூனால் எடுத்து போடுறதுக்கும் நல்லா இருக்குது. நல்லா வெந்தும் இருக்குது மாவு. நல்லா வானலில் வச்சு வதக்கினதுனால நல்லா வெந்துருக்குது. இதோ நல்லா போண்டா சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது கலர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப சத்தான பொருள். இது எல்லாமே ராகியுமே சத்து, பச்சை வாழைப்பழமும் சத்து தான். அதனால் நம்ம நேரடியாக அப்படியே கிண்டி விட்டு போட்டோம்னாக்கா அது சீக்கிரம் வேகாது, உள்ளே இருக்கிறதுலாம் வேகாது. அதனால தான் நல்லா வதக்கிட்டு அதை கொஞ்சம் இறுகலாக்கிக்கிட்டு இதில் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்பூனால் 3 போட்டு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் வாய்க்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, சாஃப்டாக இருக்குது. நல்லா அந்த சோடாப்பு கொஞ்சம் போட்டோம்ல சாஃப்டாகவும் இருக்குது, இறுகலாக இருக்காது. இது மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க, அவங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ராகி மாவுலாம் அவங்க சாப்பிட மாட்டாங்கல்ல, வெறும் வாயில் தோசை ஊற்றி கொடுத்தாலோ களி செய்து கொடுத்தாலோ சாப்பிட மாட்டாங்க. இது போல் இனிப்பு கலந்து வாழைப்பழத்தோடு கொடுத்தாக்க பச்சை வாழைப்பழமும் சத்து தான். ஏன்னா பச்சை வாழைப்பழம் சில பிள்ளைங்க சளி பிடிக்கும். இது போல் நல்லா வேக வச்சு கொடுத்தோம்னாக்க சளி பிடிக்காது. ராகி மாவோட வேக வச்சு கொடுத்து பாருங்கள், நல்லா வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தாக்க ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செய்த ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. இல்லை காலையிலேயே செய்து கொடுத்தாலும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா 2 சாப்பிடுவாங்க. நமக்குமே போர் அடிச்சுன்னா வீட்டில் இருக்கும்போது இது போல் செய்து சாப்பிட்லாம். அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.